வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் தினத்தை முன்னிட்டு முதியோர்களுக்கு பென்ஷன், அமைச்சர் ராஜவேலு தகவல். போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவச விழிப்புணர்வு பேரணியை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா துவக்கி வைத்தார். சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாள் விழா பல்வேறு அமைப்புகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. திருக்குறள் மன்றம் சார்பில் புதிய அமைப்பு வருகிற 16ஆம் தேதி துவக்க விழா. இனி விரிவான செய்திகள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி பென்ஷன் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சமூக நலத்துறை சார்பில் முதியோர், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் என 11,09,144 பேர் உதவித்தொகையை பெற்று வருகின்றனர். கடந்த மாதம் வழங்க வேண்டிய முதியோர் உதவித்தொகை ஒரு சில இடங்களில் வழங்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, உதவித்தொகை பெறுவோர்களின் நலனை கருத்தில் கொண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை நாட்களான ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய 2 நாட்களில் பென்ஷன் அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் வழங்கப்பட உள்ளதாகவும், எனவே பயனாளிகள் விடுமுறை என்று எண்ணாமல் உதவித்தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய 2 நாட்களிலும் பணியிலிருந்து உதவித்தொகை வழங்க ஒத்துழைப்பு தர வேண்டும் என அமைச்சர் ராஜவேலு கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற தலைக்கவச விழிப்புணர்வு பேரணியை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு நிகழ்ச்சியாக கடற்கரை சாலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதை வலியுறுத்தி போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஊர்வலத்தை நடத்தினர். இந்த ஊர்வலத்தை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா துவக்கி வைத்தார். இதில் டிஐஜி சுக்லா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பேரணியில் பங்கேற்ற போக்குவரத்து போலீசார் தலைக்கவசம் அணிந்து நகரம் முழுவதும் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆய்வாளர் ரவிக்குமார், கடந்த ஆண்டு விபத்தால் 420க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் என்றும், இந்த விபத்துகளை தடுக்க ஹெல்மெட் அணிவது அவசியம் குறித்து பேரணி நடத்தியதாக தெரிவித்த அவர், விதிமுறைகளை மீறியதாக 1150 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளை ஒட்டி இளைஞர் தினம் பல்வேறு அமைப்புகள் சார்பில் கொண்டாடப்பட்டது. சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாள் மற்றும் பொங்கல் விழா மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விவேகானந்தர் வேதமடைந்த மாணவர்கள் அவரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை நடித்தும் பாடியும் காட்டினார்கள். தொடர்ந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. மேலும் பொங்கல் பானை வைத்து பொங்கலிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இதனிடையே புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் முத்தியால்பேட்டை காமராஜர் இளைஞர் சேவை மன்றம் இணைந்து தேசிய இளைஞர் தினத்தை கொண்டாடின. முத்தியால்பேட்டை அம்பாள் திருமண நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன், சேவா மையத்தின் செயலாளர் ஹரிதாஸ் ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்தார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் கோவிந்தராஜ், டேவிட் உள்ளிட்ட பலர் செய்திருந்தார்கள். இதேபோல் புதுச்சேரி வாசகர் வட்டம் சார்பில் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் மற்றும் மாணவர்களுக்கு விவேகானந்தர் எழுதிய புத்தகம் வழங்கும் விழா புஸ்தக் மந்தர் புத்தக விற்பனையகத்தில் நடைபெற்றது. காந்தி வீதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு வாசகர் வட்ட தலைவர் சுந்தர லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கிட செயலாளர் பேராசிரியர் சம்பத்குமார் வரவேற்று பேசினார். இளைஞர் அமைதி மைய நிறுவனர் அரிமதி இளம்பருதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வாசகர் வட்ட நிர்வாகிகள் ஜெகதீசன், ஞானசேகரன், அமிர்தலிங்கம், பேராசிரியர் மார்டின் செல்வராஜ் உட்பட பலரும் பங்கேற்றனர். இதனிடையே அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் விவேகானந்தர் 150வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடின. இதனை முன்னிட்டு ராஜா திரையரங்கிலிருந்து மாணவர் இயக்கம் சார்பாக தீச்சுடர் ஏந்தி அண்ணா சிலை,
இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை வழியாக காந்தி சிலையை நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு, விழாக்குழு மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். திருக்குறள் மன்றம் சார்பில் புதிய அமைப்பு தொடங்கப்பட உள்ளது என அம்மன்றத்தினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்குறளை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக புதுச்சேரி திருக்குறள் மன்றம் சார்பில் வரும் 16ஆம் தேதி புதிய அமைப்பின் துவக்க விழாவை ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடத்த உள்ளதாகவும், நிகழ்ச்சிக்கு முன்னாள் துணைவேந்தர் அவ்வை நடராசன் தலைமை தாங்க புரவலர் கோவிந்தசாமி முன்னிலை வைக்கிறார் என்று தெரிவித்த மன்றத்தினர், தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் புதிய அமைப்பை தொடங்கி வைக்கிறார் என்றும் கூறியுள்ளார். நிகழ்ச்சியின் போது திருக்குறள் போட்டிகள் நடத்த சிறப்பு அரங்குகள் ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காரைக்காலில் நடைபெற்ற ஹனுமன் ஜெயந்தி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாதம் மூல நட்சத்திர தினத்தில் ஹனுமன் அவதரித்ததால் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய அமாவாசை தினத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடுவது வழக்கம். காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ் பெருமாள், உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமர் மற்றும் ஸ்ரீ திரிநேத்திர தசபுஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயர் ஆகிய கடவுள்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் விமர்சையாக நடைபெற்றது. பால், தயிர், மஞ்சள், சந்தனம், திரவிய பொடி மற்றும் பல வகை பழங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசத்தை பட்டாச்சாரியார் சுமந்து ஆலயத்தை வலம் வந்து புனித நீரால் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் இரவு ஸ்ரீ திரிநேத்திர தசபுஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு அலங்காரமும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 100% மாணவர் சேர்க்கையை தீவிரப்படுத்த அரசு பள்ளி கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன்படி இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் சுப்புராயன் தலைமையேற்று கொடியசைத்து இப்பேரணியை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சேகர், தட்சிணாமூர்த்தி, தமிழ்வாணன் ஆகியோர் பங்கேற்றனர். இரு நாட்டு நல்லுறவு பயணமாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி வருகிற 14ஆம் தேதி சீனா செல்கிறார். சீன மனிதவளம் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சர் இன்வி மின்னுடன் அரசு ரீதியான பேச்சுவார்த்தை நடத்த மத்திய பணியாளர் நலத்துறை மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு மத்திய அமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வருகிற 14ஆம் தேதி சீனா செல்கின்றனர். அப்போது மனிதவள மேம்பாடு மற்றும் பயிற்சி துறையில் அலுவலர் திறன் மேம்பாடு, சமூக பாதுகாப்பு, நிர்வாக முறையில் மேம்பாடு போன்ற பல துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து பரிமாற்றம் செய்திட இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் நல்லுறவு மேலும் சிறப்படையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு மத்திய அமைச்சர் நாராயணசாமி வருகிற 18ஆம் தேதி இந்தியா திரும்புகிறார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியின் 6வது ஆண்டு கலை விழா. தமிழர் பாரம்பரிய கலைகளை ஆடி மாணவர்கள் அசத்தல். கல்வி நிறுவனங்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளாக பங்கேற்பு.